ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸோட வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம போடுற இந்த ரிவ்யூ வீடியோலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. இதை தவறாமல் எல்லோரும் பாருங்கள். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் இதை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட ட்ரேடிங்கோட வின்னிங் ரேஷியோவை அதிகப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு விஷயமும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் ரிவ்யூ வீடியோவை எல்லோரும் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு FIDA டேட்டாவோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டோம் கைஸ். எந்த ஒரு இண்டிகேட்டர் கூட நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா, இது செல்லர்ஸ் மார்க்கெட்ன்றதுனால செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல். பிரேக் ஈவன் லெவல் மீன்ஸ் அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். அந்த பிரேக் ஈவன் லெவலை தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்கும். அந்த லெவலை தாண்டும் போது அவங்களுக்கு லாஸ் வரும் செல்லர்ஸ்க்கு. அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். அப்போ தான் அந்த இடத்துல தான் பையர்ஸ் போய் பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது பொசிஷனை கட் பண்ணுற இடம் இல்லை லாஸ் வர இடம். ஓகேங்களா? அதாவது ப்ராஃபிட் புக்கிங் இடம் இல்லை லாஸ் வர இடம், 2 இடம் தான் மெயினான இடம். ஓகேங்களா? அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் நம்ம கற்றுத்தரோம். NSE சைட்டில் இதை எப்படி போய் இந்த அட்வான்ஸ் லெவலில் பார்க்குறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறதுன்றதை நம்ம சொல்லித்தரோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் தரோம். ஓகே கைஸ், இன்னியோட ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் 22,080 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட் எஸ்டர்டே லோ ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஆனால் எஸ்டர்டே லோ கிட்டே இருந்தது. ஓகேங்களா? எப்போதுமே எஸ்டர்டே லோ கிட்ட, எஸ்டர்டே ஐ கிட்டலாம் இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கணும். நம்ம 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா, ஒரு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போக போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அந்த 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது மேலே போகுதா, பை ஆக போதா, இல்லை செல் ஆக போதா. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுறானா, இல்லை எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஐக்குள்ளே வரானா, இல்லை எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணுறானா, இல்லை எஸ்டர்டே லோக்குள்ளே வரானா, என்ன பண்ணுறான், இவனையும் ப்ரீமியத்தையும் நம்ம போய் ஒரு 15 மினிட்ஸில் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று மார்க்கெட் 15 மினிட்ஸில் எந்த சைடு போகுதுன்றதை நம்மளுக்கு சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீமியம் கண்டிப்பாக சொல்லும். ஒரு டைமில் மார்க்கெட்டும் சொல்லும், ப்ரீமியம் சொல்லும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த 15 நிமிஷம் கேப் விடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் பார்க்கும்போது எஸ்டர்டே லோ கிட்டே இருந்தது. அப்போ நம்ம வெயிட் பண்ணோம், மார்க்கெட் உடைக்கிறானா இல்லை ஆக்சுவலாக உள்ளே ஓப்பனை தாண்டி மேலே போகிறானான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ, டோட்டல் மார்க்கெட் நெகட்டிவ். எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஓப்பன் ப்ரைஸை உடைச்சாலோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை உடைச்சாலோ எஸ்டர்டே லோவை உடைச்சாலோ புல் பேக் கண்டிப்பாக வருவான். ஓகேங்களா? புல் பேக் வராமல் மார்க்கெட் மூவே ஆகாது கைஸ். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் இதை உடச்சி ஒரு புல் பேக் தான் போகுது. ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ உள்ள வரான், ஆனால் ஓப்பனை தாண்ட முடியல அவனால். ஓப்பனை தாண்டி இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அதிகமான சான்ஸாக இருந்திருக்கும். அவன் எப்போ ஓப்பனை தாண்டாமல் கொடுத்த லோவை உடைச்சானோ அப்பயே மார்க்கெட் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபால் தான் ஆக போகுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இதை உடச்சிட்டான், புல் பேக் இங்கே வந்தான். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக எந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9:50 தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். புல் பேக்கில் பிரேக் அவுட்டில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இங்கே புல் பேக் வருது, அதாவது 9:50க்கு. ஆக்சுவலாக 9:50க்கு வரும்போது மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 22,050 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் புல் பேக்கில் ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக அப்போ மார்க்கெட் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 காலும் 22,050 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அவன் புல் பேக் தான் போகிறான்றது க்ளீனாக தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்கணுன்றது நான் சொல்லி தெரிய தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா? ஓகே, அப்போது 22,050ன்ற புட்டை தான் நம்ம பார்த்தோம். எக்ஸாக்ட்
22,050ன்ற புட்டும் க்ளீனாக மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் க்ளீன் பாசிட்டிவாக தான் இருக்கணும். 9:50க்கு க்ளீனாக பாருங்கள், 9:50க்கு இவன் தெளிவாக பாசிட்டிவாக மாறிட்டான். இவனும் பாருங்கள் அட்வான்ஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இவன் போய் எஸ்டர்டே ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சான். மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணால் இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி ஆகணும். புட்டு அதாவது மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ்னா புட்டுக்கு டோட்டல் பாசிட்டிவாக இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. அவன் லோவை பிரேக் பண்ணால் இவன் ஐயை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. மார்க்கெட் எப்படி 20 நிமிஷத்தில் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்தாலும் இவன் அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தான். எக்ஸாக்டாக இவன் மேலே உடச்சவன் கரெக்டாக இவனும் புல் பேக் ஆகிறான் பாருங்கள். அதாவது மார்க்கெட் எப்படி புல் பேக் ஆகுதோ சேம் இவனும் புல் பேக் ஆகிறான் பாருங்கள். புல் பேக் ஆகி மூவ் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, அதாவது மூவ் ஆகும்போது அவன் ஓப்பனையும் அவன் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டணும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாண்டிட்டான் 9:50க்கு. ஓகேங்களா, தாண்ட உடனே தான் நம்மளுக்கு என்ட்ரி. சப்போஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்க பயமாக இருந்திருந்தால் இந்த ஐயை தாண்டும் போது கூட எடுக்கலாம். ஓகேங்களா, இல்லை மூவ் ஆகும்போது கூட எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் என்னவோ நீங்கள் 100ல் எடுத்திருந்தால் கண்டிப்பாக 15 பாயிண்ட் தான், 85 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா, 85 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அதாவது 100ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 85 ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போச்சு. அட்லீஸ்ட் இதில் ஒரு 30 பாயிண்ட் நீங்கள் சாலிடாக பிடிக்க முடியும். இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போது இவன் ஐயை உடச்சா மார்க்கெட் லோவை உடச்சிரும். அதேமாதிரி லோவை உடச்சி மார்க்கெட் ஃபால் ஆச்சு க்ளீனாக. ஓகேங்களா, அதோட மார்க்கெட் மேலே போனவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவனோட ஹை, புட்டோட ஹை இது தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயை தாண்டி மேலே போனவன் ஐயை உடச்சிட்டான் கீழே. அதாவது மேலே போனவன் புல் பேக்கில் நிற்கலை, கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சி புல் பேக் 2 வாட்டி ஆகிறான். அதாவது 12:30 மணிக்கு ஒரு வாட்டியும் 1 மணிக்கு ஒரு வாட்டியும் புல் பேக் ஆகிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம க்ரீக்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா, அதாவது இவனோட ஐ பார்த்தீங்கன்னா 130. இந்த ஐயை தாண்டும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,050 புட்டுனா அதை கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,920 அப்படின்றது மார்க்கெட் வரும் அப்படின்ட்டு லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, அதாவது ஐயை உடச்சவன் திருப்பி அந்த ஐயையே கீழே உடச்சிட்டான்னா 21,950க்கு மார்க்கெட் வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் கீழே இனிமேட்டு வராது அப்படின்னு அர்த்தம், கீழே உடச்சிட்டானா. இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல 12:30 மணிக்கே 1 மணிக்கே உடச்சிட்டான். உடச்சி க்ளீனாக காட்டிட்டான். இப்போது புட்டு வந்து ஐயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கால் வந்து லோவை மேலே உடைக்கணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, ஏன்னா இவன் அந்த இடம் வரமாட்டான்னு அர்த்தம். அப்போது அங்கே இருக்கிற 21,900 அப்போ மார்க்கெட் எங்கே இருந்தது, 1 மணிக்கெலாம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 21,950 பக்கமாக இருந்தது. கரெக்டாக ஒரு 12:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தது. ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி யார், 21,900. ஓகேங்களா, அதாவது ரிவர்ஸ் என்ட்ரி கான்செப்ட் பிரகாரம் பர்ஃபார்ம் பண்ணுற புட்டு வந்து வீக் ஆகணும். ஆல்ரெடி அவன் வீக் ஆகிட்டான். எப்படி வீக் ஆனான் அவன் எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் தாண்டி மேலே போனவன் எல்லாத்தையும் கீழே உடச்சி ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு இருக்கான். அதாவது புல் பேக் ஆகிட்டு இருக்கான். இந்த இடத்துல க்ளீனாக வந்து எஸ்டர்டே ஐயே கீழே உடச்சி வீக் ஆகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இவன் இதுக்கு மேலே போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். 21,930க்கு வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் 950 இருக்குது. அங்கே வரமாட்டான்னா அவன் அங்கே இருப்பானா? அங்கேருந்து போக தானே பார்ப்பான். அப்போது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்றத 12:30 மணிக்கே உங்களுக்கு சொல்லிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீனாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை எக்ஸாக்டாக ஒரு 1:30 மணிக்கு உடச்சிட்டான். அதாவது அட்வான்ஸ் லெவல் அவனோட ஓப்பன் ப்ரைஸ் மெயின் எதை உடச்சி மேலே போய் டார்கெட் கொடுத்தானோ அது எல்லாத்தையும் ஒரு 1:30 மணிக்கு டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, டோட்டலாக மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஆல்ரெடி உங்களுக்கு 12:30 மணிக்கே சொல்லிட்டான் மார்க்கெட் 21,900க்கு வராது அப்படின்ட்டு. அப்போ இவன் வீக்கு தான். இன்னும் ஸ்ட்ராங் வீக்குன்றது அவன் ஓப்பன் அவனோட அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிட்டான். இப்போது இவன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றத தெளிவாக 1:30 மணிக்கு சொல்லிட்டான். ஓகேங்களா, அப்போது 21,900ன்ற
காலை நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு ரிவர்ஸ் கான்செப்டில் நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்றதை நீங்களே தீர்மானிங்க. ஓகேங்களா? அப்போது 21,900 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். இவனோட அட்வான்ஸ் லெவல் க்ளீனாக 50. ஓகேங்களா? அதாவது 21,900 அப்படின்ற காலோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா க்ளீனாக வந்து 50ன்ற இடம் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அதில் நின்றுட்டான் போயிட்டு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து டோட்டல் ஃபால், அதாவது டோட்டலாக மார்க்கெட் நெகட்டிவ் ஆகுது. ஆக்சுவலாக டோட்டலாக மார்க்கெட் நெகட்டிவ் ஆகுது. எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற 5068ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவலு. ஓகேங்களா? அப்போது அவன் 1:30 மணிக்கு தெளிவாக அவன் வீக்காக ஆகிட்டான் அப்படின்றத காட்டிட்டான். ஆல்ரெடி 12:30 மணிக்கே காட்டிட்டான். ஓகேங்களா? 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்கு காட்டிட்டான். அவன் ஐயா உடச்சிட்டான் கீழே அப்படின்னா 21,900 வராது அப்படின்றது க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போது அவன் இன்னும் வீக் ஆனது எப்போ அப்படின்னா 1:30 மணிக்கு. க்ளீனாக 1:30 மணிக்கு அவன் அவன் அட்வான்ஸோட கீழே உடச்சிட்டான். அப்போது டோட்டலாக அவன் வீக்கு, அதாவது ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னா வீக்காக இருக்கிறவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போது அவன் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? வீக் ஆகிட்டவுடனே நீங்கள் ஆல்ரெடி அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் 21,900ன்ற புட் ஆப்ஷனை 21,900ன்ற கால் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணான். அவன் தான் இந்த மணி. ஏன்னா அப்போ மார்க்கெட்டு 21,960 பக்கமாக இருக்குது. அவன் தான் இந்த மணி. ஓகேங்களா? அப்போது பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும். நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ரிவர்ஸ் என்ட்ரிக்கு அவன் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? எப்படி வீக் ஆனான்றதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட்டில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது 21,870ன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட உடனே ரேட்லாம் மாறிடுச்சு ஆப்ஷன் டேபிளில். அதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் திரும்பின இடமும் அந்த இடத்துல தான் திரும்பிச்சு. ஆக்சுவலாக 21,870 அப்படின்ற இடத்துல தான் மார்க்கெட் க்ளீன் சப்போர்ட் ஆச்சு. பாருங்கள், 70 வரைக்கும் வந்தது மார்க்கெட். ஓகேங்களா? 70லேருந்து தான் திரும்பிச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து செல்லர்ஸோட முக்கியமான விஷயம். அதாவது நம்ம கோடி கீழ்ச்சி பார்க்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்றது வேறு, செல்லர்ஸ் ரியலாக ரைட் பண்ணி வச்சுருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்றது வேறு. ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த இடம் வந்தால் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் ஆகும். ஆனால் அது ரெஸ்பெக்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் ப்ரீமியத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது க்ளீனாக பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகிறான். 12:30 மணிக்கிலேருந்து 1:30 மணிக்கு தெளிவாக அவன் வீக் ஆகிட்டான். அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கணும். தெளிவாக சப்போர்ட்டில் இருந்தான். அதே மாதிரி இவன் இந்த மணி கால் ஆப்ஷன் க்ளீனாக அட்வான்ஸ் லெவல் தாண்டணும். க்ளீனாக தாண்டிட்டான். அப்போ இந்த என்ட்ரியை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா அப்படின்றதுக்கு ஆன்சர் நீங்களே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த என்ட்ரியை இது நடக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இதை எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தெரில. நம்ம ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே எடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம எத்தனை மணிக்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 மணிக்கே போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங். ஓகேங்களா? 12:30 மணிக்கே நம்ம இதை போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போது இதை நீங்கள் எடுத்துருக்கணுமா எடுத்துருக்கக்கூடாதா? ஓகேங்களா? எப்போதுமே நம்ம ஒரு 0 to 0 கான்செப்ட் நடக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே போனவன் அது ரெண்டுத்தையும் உடச்சிட்டான் அப்படின்னா அவன் ஆப்னன்ட் ரேலி ஆகிடுவான் அப்படின்ட்டு 0 to 0 நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை நம்ம ஃப்ரீயாகவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்னொன்று ரிவர்ஸ் கான்செப்ட்டும் சேமாக இருந்தது. ஓகேங்களா? 0 to 0 கான்செப்ட்டும் கரெக்டாக வந்தது. அதே டைமில் ரிவர்ஸ் கான்செப்ட்டும் க்ளீனாக மேட்ச் ஆச்சு. ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. க்ளீனாக மார்க்கெட்டு மூவ் ஆச்சு. அதாவது 21,900 மார்க்கெட் 22,000 வரைக்கும் போயிட்டான். அதாவது 22,000 22,100 தாண்டிட்டான் மார்க்கெட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 22,200 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? அப்போது 22,100ன்ற கால் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:30 மணிக்கெலாம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹2 இருந்தது. எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு 1 மணிக்கெலாம் ₹2 இருந்தது. ஓகேங்களா? ₹10 மேக்ஸிமம். நீங்கள் 2 மணிக்கு எடுத்திருந்தால் கூட ₹10. எவ்வளோ போயிருக்கான் பார்த்தீங்களா? 120 பாயிண்ட்டு. ₹10க்கு ₹500 கிட்டத்தட்ட ₹6,000 ப்ராஃபிட்.
ஓகேங்களா. எத்தனை மடங்குனா 12 மடங்கு. ஓகேங்களா. இதுதான் 0 to hero கான்செப்ட். ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக் ஆயிட்டான் அப்படின்னா க்ளீனாக உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். அதாவது 22,050ன்ற புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அப்போது அவன் எவ்வளோ தெளிவாக வந்து உடைக்கிறான் பாருங்கள். அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றத தெளிவாக அவனோட ஐயை கீழே உடைச்சி 21,900க்கு வரமாட்டான்னு சொல்கிறான். இப்போ இவனோட ஐ 130. அப்போ 22,050ல் 130 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 21,920, 30 சம்திங் வரும். ஓகேங்களா. அப்போது அங்கே அந்த இடத்துக்கே வரமாட்டான் அப்படின்னும்போது டோட்டலாக வீக் ஆகிறான் அப்படின்னும்போது அங்கே வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங்காக தானே ஆகும். அந்த இடம் வரமாட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் பயங்கரமான ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா. அதுதான் நடந்தது. அவன் அட்வான்ஸ் லெவலில் க்ளீனாக சப்போர்ட் அடித்து பிரேக் பண்ணி க்ளீனாக மேலே போயிட்டு இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரியும் சரி, செகண்ட் ஆஃப் என்ட்ரியும் இன்றைக்கி சூப்பராகவே இருந்தது. எப்போதுமே இன்றைக்கி ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவ்யூ வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். எல்லாருமே தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு தெளிவாக எடுத்திருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்களும் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் கூட விவெப்பை தாண்டி தான் மேலே போய் டார்கெட் கொடுத்தோம். அதேமாதிரி இவங்க வீக் ஆகும்போதும் விவெப்பை கீழே உடச்சி தான் வீக் ஆகிறான் பாருங்க. அதே 1:30 மணிக்கு சேம் டைம். இப்போவுமே முன்னாடியே ஆக்சுவலாக வந்து நம்ம லெவல் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் விவெப்புன்றது கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லும். ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி எக்ஸாக்டாக ஒரே டைமிங்கில் நடந்திருக்கு. ஓகேங்களா. பாருங்கள், தெளிவாக வந்து இவன் வீக் ஆகிறான் பாருங்கள். அப்போது விவெப்பை வச்சு நீங்கள் எடுக்கலாம் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும், ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே, இது நீங்கள் பார்த்துங்க. இல்லை நீங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்க்கில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாக அவன் விவெப்பை கீழே உடைக்கும் போது இவன் பாருங்கள் தெளிவாக மேலே உடைக்கிறான் பாருங்கள். அழகாக இவன் அட்வான்ஸ் லெவலையும் விவெப்பையும் தாண்டி க்ளோஸ் வைக்கிறான் பாருங்கள். இதை வச்சு கூட என்ட்ரி எடுத்து நீங்கள் டார்கெட் எடுக்கலாம். அதாவது தெளிவாக வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. அதாவது இன்னொரு விஷயம், 21,900 அப்படின்ற காலோட 21,900ன்ற ஸ்ட்ரைக்கோட பிஇபி லெவல் 90. ஓகேங்களா. இன்றைக்கி அதை பார்த்து எடுத்திருந்தால் கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி 2 ட்ரேடுமே ரொம்ப நல்ல ட்ரேடு கைஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரேட் ட்ரெண்டில் போச்சு, ஒரு ட்ரேட் ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா. 2மே ப்ராஃபிட் சூப்பராக கொடுத்தது. இதில் பொறுமை மட்டும்தான் கைஸ் வேணும். ஓகேங்களா. மார்க்கெட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி போகாது. ஓகேங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு டக்குன்னு உங்கள் டார்கெட்டை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா. ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, டார்கெட் அடிக்கலாம் அப்படியே ஹோல்டு பண்ணுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. கரெக்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளீனாக சொல்லுவோம். மேலே போகிறோன்னா மேலே போகிறேன்னு சொல்லுவான், கீழே வர போகிறோன்னா கீழே வர போகிறான்னு சொல்லுவான். மார்க்கெட் சொல்லும், இல்லைனா ப்ரீமியம் சொல்லும். ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது 100% இல்லைனாலும் கண்டிப்பாக 90% கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் 10 ட்ரேடில் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா 8 ட்ரேட் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். 2 ட்ரேட் வேணால் தப்பாக போகலாம். நீங்கள் மார்க்கெட் சொல்கிறத வச்சு நீங்கள் எடுக்கும்போது 2 ட்ரேட் வேணால் ஃபெயில் ஆகலாம். ஆனால் அதிகப்படியாக 8 ட்ரேட் வின் ஆகுன்றது தான் நாங்கள் லைவாக பண்ணி பார்த்த ஒரு விஷயம். ஓகேங்களா. அதனால் பொறுமையாக இருந்து மணி மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் போது பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு ஐயை உடச்சி ஐ உள்ளே வரும்போது, லோவை உடச்சி லோவை உள்ளே வரும்போது, இல்லை ஹையை பிரேக் பண்ணி அப்படியே போகும்போது, இல்லை லோவை பிரேக் பண்ணி அப்படியே வரும்போது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அதாவது அந்த இடத்துல தான் மூமெண்ட்டே இருக்கும். ஓகேங்களா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பர்ஃபார்ம் பண்ண பொட்டு வந்து அவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயை கீழே உடைச்சிட்டான். அதாவது புட் ஆப்ஷன் ஐயை கீழே உடைச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் வந்து லோவை மேலே தானே உடைக்கணும். மார்க்கெட்டும் மேலே தான் போகிறான்றது லாஜிக் அது. ஓகேங்களா. அப்போது 21,900ன்ற காலு ஆல்ரெடி அவன் அந்த இடம் போகமாட்டான்னு 12 மணிக்கு சொல்லிட்டான். அவன் ஐயை கீழே உடைக்கும் போது மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது. அதாவது புட் ஆப்ஷன் ஐயை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன்
எஸ்டர்டே லோவை மேலே உடைக்கணும். இதுதான் லாஜிக். அப்போது அவன் கீழே உடைச்சான், இவன் மேலே உடைக்கணுன்றது தானே லாஜிக்கு. அப்போ இவன் இங்கே இருக்கிறான். அப்போ இவன் மேலே போகிறான்றது எவ்வளோ தெளிவாக காட்டுறான் பாருங்கள். அவன் ஐயா உடைச்சிட்டு அந்த இடம் போகமாட்டான்னு சொல்லிட்டான் அவங்களுக்கு. 21,900 நான் வரமாட்டேன் இனிமேட்டு அப்படின்னு அவன் கீழே உடச்சி ஃபாலோ ஆகிறான். ஃபாலோ ஆகும்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் கண்டிப்பாக இவன் ஐயா கீழே உடைக்கும் போது கால் ஆப்ஷன் லோவை மேலே உடைக்கணும். இதுதான் லாஜிக்கு. மார்க்கெட்டும் லோவை மேலே உடைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இவனும் அந்த இடத்துல இங்கே இருந்து கரெக்டாக மேலே போய் உடைக்கிறான் பாருங்கள். அப்போ நம்ம இங்கேயே என்ட்ரி எடுக்கணுன்றத முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போது இங்கே போகிறான்றது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஐயை கீழே உடைச்சிட்டான் புட்டு. அப்போது கால் ஆப்ஷன் லோவை மேலே உடைக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா லோவை மேலே உடைப்பான்றது முன்னாடியே தெரியும். அதுக்கு தான் நம்ம இது வரைக்கும் டார்கெட் போட்டு வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போஸ்ட் போட்டதில். ஓகேங்களா? இப்போ இவன் மேலே உடைச்ச மாதிரி மார்க்கெட்டும் மேலே உடைச்சிருக்கோம் பாருங்கள். பாருங்க, மார்க்கெட்டும் அப்போ இங்கே தான் இருந்தது. இவன் லோவை மேலே உடைப்பான்றது நம்மளுக்கு முன்னாடி இங்கேயே தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ தெளிவாக மேலே போகிறான். நம்ம ஜஸ்ட்டு க்ளீனாக மார்க்கெட் சொல்கிறான். நம்ம இதை ஸ்டாப் லாஸாக வச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். 950 ஃப்யூச்சரில் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு இதுதான் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு, அவ்வளோதான். 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். கால் ஆப்ஷனில் எடுத்திங்கன்னா அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக வாட்ச் பண்ணி டிசிப்ளினாக ட்ரேட் எடுத்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி எடுத்தாலும் கரெக்டாக எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிங்க. மற்றபடி கண்ட இடத்துலலாம் இருக்கும்போது என்ட்ரி எடுக்காது. ஓகேங்களா? ஒரு ஐயா உடச்சி போகும்போது ப்ரீமியம் என்ன சொல்லுது, அவனும் மேலே போகிறான்னு சொல்கிறதா எடுக்கலாம். ஓகேங்களா? ஐயா உடச்சிட்டு ப்ரீமியம் மேலே போகலன்னா வெயிட் பண்ணி 2 பேரும் சேமாக மாறும்போது பண்ணணும். ஓகேங்களா? இல்லை 2 பேரும் கரெக்டாக மாறிட்டவொன்னா எடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து க்ளீனாக பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேடு சூப்பராகவே இருந்தது கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.